மே 4க்கு பிறகு இந்த விஜய்க்கு பின்னாடி போகக்கூடிய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அதை நெறிப்படுத்துவதுங்கிறது புதிய அரசின் மிக முக்கியமான டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வீடியோஸ் பார்க்குறேன். நேற்று ஒரு தந்தை, ஒரு இளம் தந்தை தான், அவர் போட்டிருக்காரு, ஒரு ரொம்ப கவலையோடு போடுறாரு, என்னுடைய டாக்டருக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவள் சின்ன வயசு தான், இப்போ தான் ஸ்கூலில் விட்டுட்டு வரேன், அவள் வந்து 100% நம்புறா விஜய் தான் சிஎம் ஆக போகிறாரு, சீட்டில் போய் உட்கார போகிறான்னு நம்புகிறா. அவளால் அந்த ஏன்னா அந்த சின்ன உலகத்தில், அந்த இன்ஸ்டா உலகத்தில் மாட்டிட்டு அவங்களுக்கு வேறு சிந்தனையே இல்லை, இப்படி தான் நினைக்கிறாங்க. இது பொய் என்று தெரிந்தால் என்ன ஆகும்னு தெரியல, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு டைப். இன்னொரு இளைஞன், அவன் வந்து பெட்டில் படுத்துட்டு கதறான், எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆகணும், தளபதி சிஎம் ஆகணும்னு சொல்லி. இந்த மாதிரி பைத்தியங்களாக ஒரு செட் அலையுது. சரியா? இது வந்து தமிழ்நாட்டிலே இதுவரை பார்க்காத ஒரு கல்ச்சரை விஜய் உருவாக்கி வச்சுருக்காரு. இதை வந்து மீட்டெடுக்கிறது, இளம் தலைமுறையை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக, சிந்திக்கிற தலைமுறையாக மாற்றுறது மிக முக்கியம். அதில் நான் திராவிட கட்சிகளே குறை சொல்வேன். கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக இந்த மாணவர்கள் மத்தியில் வேலை செய்யலை. அதுக்கு முன்னாடிலாம் கல்லூரிகளில் அறிவார்ந்த உரையாடல்கள் இருக்கும், விவாதங்கள் இருக்கும், இலக்கியம் என்ற கூட்டங்கள் இருக்கும். அதில் ஒரு பெரிய செட்பேக் இருந்தது. அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே போய் இந்த கல்ச்சர் உட்காந்துருச்சு. அது தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்கேடு தான். நிச்சயமாக சொல்கிறேன், எந்த ஆட்சி வந்தாலும் முதல் கடமை இந்த இளைய தலைமுறையை நெறிப்படுத்துவது, அதுக்கான வேலைகள் தொடங்கப்படணுங்கிறது என்னுடைய உள்ளார்ந்த விருப்பம். ஏன்னா இந்த சமூக ஊடகம் உருவாக்கக்கூடிய மாயையிலிருந்து மீட்டெடுத்து குழந்தைகளை, இளைஞர்களை சிந்திக்க வைக்கணும்.